Hi guys, in this video we are discuss about Fibonacci extension. ஓகேங்களா, நிறைய பேர் கேட்குறீங்க இந்த Fibonacci extension வச்சு எப்படி ப்ரோ நம்ம டிபி செட் பண்ணுறது அதை வந்து ப்ராப்பராக சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளும் Fibonacci வச்சு என்ட்ரி எடுக்க சொல்லி தந்துட்டோம். தென் அதே மாதிரி லைட்டாக Fibonacci எக்ஸ்டென்ஷன் வச்சு டிபி வைக்கிறது சொல்லி கொடுத்துருந்தோம். பட் இந்த இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் Fibonacci எக்ஸ்டென்ஷன் வச்சு எப்படி நம்ம டிபி செட் பண்ணுறது, அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஈஸி தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த Fibonacci எக்ஸ்டென்ஷன் வந்து எதுக்காக ஒர்க் ஆகும் அப்புட்னா, டிபிக்கு வச்சுக்கலாம், எஸ்எல்லுக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெறைய பேர் நெறைய விதமா ட்ரேட் பண்ணுவாங்க. நான் வந்து டிபிக்கும் யூஸ் பண்ணுவேன். எஸ்எல்லுக்கும் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஃபியூச்சர் மூவ்மெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம். இத வச்சு எவ்வளோ வரைக்கும் ஹை போக பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். 1 தென் செகண்ட் பாயிண்ட் வந்து இத வச்சு நல்லா அக்யூரஸியான டிபி ஃபிட் பண்ணலாம். ஆக்சுவலா இது எல்லாமே யுனிவர்சல் லா. இது வேர்ல்டே இத வச்சு தான் ரன் ஆகும். இந்த Fibonacci ரீட்ரேஸ்மென்ட் வச்சு. ஸோ இத பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். Fibonacci பத்தி 4 வீடியோஸ் இருக்கும். 4 பார்ட்ஸ் இருக்கு ஆல்ரெடி. Fibonacci எப்படி யூஸ் பண்றது ஃபார் செல்லிங்க்கு அண்ட் பையிங்க்கு, தென் அது போக அதோட ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே நான் அதில சொல்லிக் குடுத்துருப்பேன். அது நீங்க பாருங்க. தென் அதே மாதிரி இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும், லைக் வந்து ஃபேர்வெல் கேப்ப பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு. ஸோ எந்த டாபிக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் சண்டே ஒன்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ Fibonacci எக்ஸ்டென்ஷன பொறுத்தளவு மார்க்கெட் டிபி அண்டு ஆல் டைம் ஹைல இருக்கும் போதில எவ்வளோ ஹை வரைக்கும் போற பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம் இத வச்சு. ஸோ இதெல்லாம் குழப்பம்னு பார்க்காதீங்க. நான் சொன்னது அவ்வளோதான். இந்த ட்ரெடிஷனல் வே அவ்வளோதான். Fibonacci எக்ஸ்டென்ஷன். அப்ப அத எப்படி ப்ரோ யூஸ் பண்றது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து Fibonacci ரீட்ரேஸ்மென்ட்ன்னு சொல்லி ஒரு டூல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இன்கேஸ் தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் பார்த்து வந்துருங்க. இந்த லோல இருந்து ஒரு ஸ்விங் ஹை, தென் இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ரீட்ரேஸ்மென்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு Fibonacci யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இங்க பாருங்க. இப்ப போடுறேன். சும்மா கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இந்த லோல இருந்து ஹை போடுவோம். அந்த ரீட்ரேஸ்மென்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா. ஸோ 61க்கும் 78க்கு தான் நான் வரும். எப்பயுமே இந்த 61ல நம்ம என்ட்ரி எடுப்போம். இத வச்சு ஒரு என்ட்ரி செட்டப் மாடல் இருக்கும். அந்த வீடியோ வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஷேர் பண்றேன். ஓகேங்களா. ஸோ இத வச்சு 100% கீழ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, தென் டிபி வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாரி நான் ஒரு இந்த லெவல்ஸ்ல ஒரு இது பார்த்துருப்பேன். லைக் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவே போட்டிருப்போம். இத வச்சு இப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்ப இத வச்சு எப்படி நம்ம டிபி செட் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல என்ட்ரி ஆயிட்டோம். இந்த இடத்துல Fibonacci ரீட்ரேஸ்மென்ட் அந்த 618ல என்ட்ரி ஆயிட்டோம். ஓகேங்களா. என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா ஸோ இங்க இந்த லெவல்ஸ் ஓகேங்களா. ஸோ என்ட்ரி ஆயிட்டோம். என்ட்ரி ஆனதுக்கப்புறமா எப்படி டிபி வைக்க அப்படின்னா, அந்த Fibonacci எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க. கீழ பாருங்க. ட்ரெண்ட் பேஸ்டு Fibonacci எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இங்க பாருங்க. ஸோ இங்க இல்ல. இந்த லெவல்ஸ். ஸோ இங்க பாருங்க. ட்ரெண்ட் பேஸ்டு Fibonacci எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அந்த டூல கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த லோ போடுவோம் பார்த்தீங்களா? Fibonacci ரீட்ரேஸ்மென்ட்ல இந்த லோல இருந்து அந்த மேல ஹை போடுவோமா? கிளிக் பண்ண உடனே இந்த ரீட்ரேஸ்மென்ட்ல என்ட்ரி ஆகுமா? இப்ப என்ன பண்ண போறோம், அந்த ரீட்ரேஸ்மென்ட் வரைக்கும் இத இப்படி ஸ்வைப் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸ்வைப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த லோல கிளிக் பண்ணுவோம். அதே மாரி கிளிக்கு. தென் ஹைல கிளிக் பண்ணுவோம். இந்த ரீட்ரேஸ்மென்ட் இருக்குல்ல, அந்த ரீட்ரேஸ்மென்ட் இப்படி ஸ்வைப் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸ்வைப் பண்ண உடனே இப்ப நான் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வைப் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த 161 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 161 ஆக்சுவலா 100% இதுக்கு மேல வந்து 161. அந்த 161 வரைக்குமே மார்க்கெட் மேல போகும். ஃபர்ஸ்ட்டு வேகமா மேல போகும். அந்த இடத்துக்கு வந்த உடனே வேகமா மேல போகும். இது வந்து நீங்க ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுக்கிறோம் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க என்ட்ரி ஆகலாம். ஒரு 1 நாள் 2 நாள்லாம் எப்படி ப்ரோ? அதாவது இன்ட்ராடே பண்றவங்க எப்படின்னா, இந்த லெவல் இருக்குல்ல 100% 78 ஸோ இது எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்க பாருங்க அந்த 78 இருக்கா? அங்க பாருங்க இங்க ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அங்க தான் நம்ம எல்லாருமே டிபி வைப்போம். அதே மாரி தான். அதே மாரி 100% பாருங்க. ஸோ 618 பாருங்க. எப்பப்பலாம் அந்த 618 போகுதோ அங்கருந்து ரேப்பிட் ஃபால் நடக்கும். ரேப்பிட் ஃபால் வந்து 78க்கும் 618க்கும் வந்துட்டு மேல போகும். இன் கோல்டுல ஓகேங்களா. ஒவ்வொன்னுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அதே மாரி மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரோ போகும் அப்புட்னா, Fibonacci லெவல்ஸ்ல 423 இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கும் இந்த 361 அதுக்கும் மேக்ஸிமம் பாதி வரைக்கும் போயிரும். பாதி வரைக்கும் வைக்கிறதே சேஃபான ஒரு எக்ஸிட் தான். ஓகேங்களா. அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல. அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல அவ்வளோ வரைக்கும் போகும். பார்த்தீங்களா? அங்க டிபி வந்து அடிச்சிருச்சா? ஸோ ஒரு சிம்பிள் வே தான்.
ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டோம். அந்த ஒரு சின்ன ஒரு வேல நல்ல பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டோம். எப்பப்பலாம் அந்த 400 போகுதோ, அங்க பார்த்தீங்களா 400க்கு மேல கொஞ்சம் தூரம் போயிட்டு மார்க்கெட் உடனே ஃபால் ஆகும். உடனே ஃபால் ஆகும். அதுதான் கரெக்ட்டா 400 இருந்தா இருக்கு. கிட்ட போயிட்டு கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு உடனே ஃபால் ஆகும். இதே தான் திருப்பி திருப்பி நடக்கும். எப்பப்பலாம் நீங்க எதுனாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். எந்த ஸ்கிரிப்ட்னாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க. இப்போ வந்து நான் அகைன் இன்னொரு இது செட்டப் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம செல்லிங் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல்லிங் பார்க்கலாம். ஸோ இந்த லெவல்ல பாருங்க. இந்த லோல இருந்து இந்த ஹை ஃபிபனாக்கி போடுவோம். போட்ட உடனே 618ல எப்பயும் நம்மளோட என்ட்ரி எப்பயும் போல அதே தான். சிம்பிள் தான். ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி 618ல என்ட்ரி 100% கீழ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேங்களா? வச்சுட்டு டிபி எங்க செட் பண்ணலாம் அதே தான். அந்த ஃபிபனாக்கி ட்ரெண்ட் பேஸ் ஃபிபனாக்கிய எடுத்துட்டு இந்த லோலருந்து இந்த லோலருந்து இந்த ஹை போட்டுட்டு அந்த ஸ்வீப் பண்ண இடத்துல நீங்க போட்டீங்க அப்புட்ன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட்டு 618 எப்பப்பலாம் 618 போகுதோ அப்பப்பலாம் ஃபால் வரும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா பாருங்க 618 போனோனே ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு. வந்துட்டு 78 வரைக்கும் வரும். ஓகேங்களா? வரல அப்புட்ன்னா டெஃபினெட்லி வரும். இப்போ நான் மார்க் பண்றேன். ஸோ அது வந்துட்டு தான் மேலயே போகும். அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அது எப்பயும் போல. பட் புல்லிஷ் மார்க்கெட்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பட் டெஃபினெட்லி இந்த லெவலுக்கு எப்பயாச்சும் ஒருக்க வந்துட்டு தான் போகும். அந்த 678க்கும் 618க்கும் ஓகேங்களா? அது வரல அப்புட்ன்னா மேனிபுலேஷனுக்காண்டி மேல போகுது. ஸோ மேல போயிடுச்சு. ஆனா என்ட்ரி வந்து மேல வரைக்கும் போயிரும் நம்ம டிபி. சம்டைம்ஸ் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஆக்சுவலா இது எல்லாமே வார் நடந்த விஷயங்கள். வார் நடந்தப்ப மார்க்கெட் வந்து உடனே ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால எக்ஸாக்ட்டா ரீட்ரேஸ்மென்ட் ஆகாம மேல போயிடுச்சு. ஸோ இது ஒண்ணு. 400 வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ 400 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் கிடைக்குது. 90 பாயிண்ட்னா நியர்லி ஒரு 1000 பிப்ஸுக்கு சாரி 10,000 பிப்ஸ். ஸோ பாருங்க கரெக்ட்டா டிபி அடிச்சுச்சு. ஸோ இங்க பாருங்க ஆக்சுவலா அடிக்க வேண்டியது இந்த லெவல்ல அடிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஒரு 4 நாள் முன்னாடியே சாரி 1 நாள் முன்னாடியே அடிக்க வேண்டிய டிபி. ஆனா எப்ப அடிச்சிருக்கு? அங்க தான் அடிச்சிருக்கு. அது பாருங்க இந்த 261 வரைக்கும் வந்துட்டு தான் இங்க பாருங்க 261 இருக்கு. அங்க வரைக்கும் வந்துட்டு தான் மேல போகும். அதனால தான் நான் இது பாதியில வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி பாதியில வச்சிருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வேகமா டிபி அடிக்கும். இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? எப்பயுமே இந்த 463க்கு வந்த உடனே கொஞ்சம் சம்டைம்ஸ் மேல போயிட்டு மேனிபுலேஷன் ஆகும். இல்ல அப்படின்னா அங்கேயே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். இங்க பாருங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இங்க, இங்க, இங்க இப்ப தான் உடைச்சு மேல போயிருக்கு. பெரிய ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் தான் உடைச்சு மேல போயிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட என்ட்ரி செட்டப்ஸ். இப்ப அதே நம்ம செல்லிங்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். செல்லிங்க்கும் அதே தான். இப்ப இங்க பாருங்க. இந்த ஹைலருந்து இந்த லோ. ஆக்சுவலா கோல்டோட செல்லிங் கேட்டர்ன் நான் போடுறேன். வேணும் அப்டின்னா கமெண்ட்ல கோல்டு செல்லிங் டைப் பண்ணுங்க. நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ 78% அதே 618 நீங்க வச்சுக்கோங்க. அந்த 618ல எப்பயும் போல ஷார்ட் பொசிஷன் பண்ணுவோம். நம்ம எப்பயுமே அ நார்மல் ட்ரேடர்ஸ் ஓகேங்களா? நார்மல்னா ஐசிடி மட்டும் வச்சிருக்கோங்க. பட் கேரக்டர் அனாலிசிஸ் வந்து அங்க என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. அத நான் சொல்றேன். அது ஒரு கூடிய சீக்கிரத்தில ஒரு கோர்ஸாவே லான்ச் பண்றேன். ஸோ அதே ஃபிபொனாக்கி எக்ஸ்டெண்ட் தான். அந்த ஹைலருந்து இந்த லோ போட்டுட்டு இந்த ரீட்ரேஸ்மென்ட் வச்சோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு இங்க 161 வரைக்கும் டக்குனு வந்துரும். ஓகேங்களா? 161 வரைக்கும் டக்குனு வந்துரும். இந்த மாரி ஒரு செட்டப் வருமத்துல பார்த்தீங்களா? உடனே வந்துரும். பட் செல்லிங்க்கு பக்கத்துல அந்த மாரி 161 வந்த உடனே ஒரு ரியாக்ட் ஆகாது. எப்பயுமே ஒரு மார்க்கெட் வந்து செல்லிங் ஆகப்போகுது ஆக்சுவலா அப்பன்னா கோல்டுல ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஒரு சில கேரக்டர் இருக்கும். இந்த 261க்கும் 361க்கும் தான் நடுவுல திரும்பும். அத நான் செல்லிங் கேரக்டர் போடுறேன். பட் ஒரு சில ஸ்கிரிப்ட்ல நீங்க வந்து செல்லிங் பொறுத்தளவு எக்ஸிட் ஆயிடுறது, நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்போதுல செல்லிங்ல நீங்க 261ல எக்ஸிட் ஆயிருங்க. ஓகேங்களா? 261 இருக்குல்ல. புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்போதுல ஒரு செல்லிங் என்ட்ரி கிடைச்சுட்டு அப்புட்ன்னா 261லே எக்ஸிட் ஆயிருங்க. இங்க பாருங்க 261 ப்ரீவியஸா இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இங்கேயும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கு. ஸோ நீங்க இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் நேரா டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. ஸோ அப்படி பார்க்கறதுல நல்லாவே ஒரு இங்கேயும் ஒரு 100 கிட்டத்தட்ட 10,000 பிப்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அதே இது இன்னொரு செட்ட பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்ப இந்த லெவல்ல பாருங்க. இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி வருது. இது ஆக்சுவலா புல்லிஷ் மார்க்கெட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட். புல்லிஷ் மார்க்கெட்ல நான் 261 வரைக்கும் தான் வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க. மார்க்கெட் இந்த ஹைலேருந்து இந்த லோ போட்டோம்னா 100% மேல வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னா, லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ இந்த ஹை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. நம்ம என்ட்ரி வந்து எஸ்எல் அடிச்சிருக்கோம் அந்த லெவல்ல. பட் திரும்ப ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதுல இருக்கும். அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்ததுக்கு அப்புறமா
ஸோ, இந்த லெவல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுப்போம் கரெக்ட்டா. நார்மல் ஐசிடி, எஸ்எம்சில என்ட்ரி எடுத்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு மேல நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். வச்சுட்டு இங்கேயும் அதே தான். அந்த இந்த ஹைல இங்க என்ட்ரி எடுத்தோமா, ஸோ இந்த ஸ்விங் இந்த லோலேருந்து இந்த ஹை, தென் இந்த ஸ்வீப்பு ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். இந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்புட்ன்னா, ஸோ இப்ப இங்க பாருங்க, இங்க என்ட்ரி எடுத்திருக்கோம். இங்கேருந்து இந்த லோ வந்ததுக்கப்புறமா இந்த ஹை ஓகேங்களா? ஸோ இங்க வரைக்கும் ரீட்ரேஸ்மென்ட் வச்சோம் அப்புட்ன்னா, அ அந்த ஹைலேருந்து 261 வரைக்கும் நான் டார்கெட் பண்ணுங்க அப்படின்ற மாரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் பாருங்க 261 வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட் நியர்லி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? எக்ஸாக்ட்டா 261 டேப் ஆயிட்டு மேல போயிடுச்சு பார்த்தீங்களா? இது வந்து கோல்டுக்கு மட்டும். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா? கோல்டுக்கு மட்டும் இந்த மாரி ஒரு கேரக்டர் இருக்கும். பட் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஸோ நான் வந்து அத எப்படி கேரக்டர் அனலைஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம கோர்ஸே சொல்லி தந்துட்டு தான் இருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்டின்னா கூட சொல்லுங்க. நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல ஸ்டாக் மார்க்கெட் டைப் பண்ணுங்க. நான் கோர்ஸ் டீட்டெயிலா ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இந்த செட்டப் தான். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்டின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பிரீஃபாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். அது இல்லாம இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு நைட் 7 பிஎம் கூகுள் மீட் லைவ் செக்ஷன் இருக்கு. அங்கேயும் வந்தீங்கன்னா, அத ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு புரியல அப்டின்னா. அதாவது ஃப்ரீ கிளாஸஸ் தான் வாங்க. ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் வரப்போறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ கைஸ். ஃபுல்லா பார்த்தவங்க கமெண்ட்ல ஃபுல்லுன்னு டைப் பண்ணுங்க. டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.